ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கோவை, திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் பாஜகவை வேகமாக வளர்க்க பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகளுடன் சேர்ந்து RSS தீவிரமாக வேலை பார்க்கிறது. இந்த பகுதிகளில் அதிக தொகுதிகளை தேர்வு செய்து போட்டியிட பாஜக விரும்பியது. ஆனால் கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் ஒரு தொகுதியை மட்டுமே பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்கியது. கோவையில் வெற்றி பெறக்கூடிய இடங்கள் என்று பாஜக கணித்து வைத்திருந்த இடங்கள் கிடைக்காமல் போய்விட்டது. கடந்த முறை கோவை தெற்கில் வென்ற வானதி சீனிவாசன் இந்த முறை பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட கோவை வடக்கு தொகுதிக்கு மாறினார். தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனால் சில நாட்கள் பிரச்சாரம் செய்ய முடியாமல் போனது. இது கோவை வடக்கு தொகுதியில் பாஜகவுக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தியது. இருப்பினும் பாஜக கண்டிப்பாக வெல்லும் இடங்களில் கோவை வடக்குக்கும் உறுதியான இடம் உண்டு என்று வானதி மற்றும் மேல்மட்ட நிர்வாகிகள் தீர்க்கமாக நம்புகின்றனர். ரிசல்ட்டுக்காக அனைத்து கட்சிகளும் காத்திருக்கும் நிலையில் கோவை வடக்கில் பாஜக RSS நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. ஒவ்வொரு பகுதியிலும் பாஜகவுக்கு விழுந்த ஓட்டு எவ்வளவு, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக ஆலோசனை செய்தனர். பாஜகவில் சில தரப்பினர் கோவை வடக்கில் சரியாக வேலை பார்க்கவில்லை என்று RSS பகிரங்கமாக கவலை தெரிவித்தது. இது தொடர்பாக பாஜக நிர்வாகிகள் கூறியதாவது: கோவை வடக்கில் RSS பாஜக நிர்வாகிகள் பல மாவட்டங்களில் இருந்து வந்து பணியாற்றினர். ஆனால் உள்ளூரில் உள்ள பாஜகவினர் ஒத்துழைக்கவில்லை. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தீவிரமாக பிரச்சாரம் செய்த போதிலும் அவரது ஆதரவாளர்கள் சிலர் பணியாற்றவில்லை. இவற்றை சுட்டிக்காட்டிய RSS நிர்வாகிகள் இனியாவது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். கோவை தெற்கு, சிங்காநல்லூர், கவுண்டபாளையம் தொகுதிகளிலும் RSS நிர்வாகிகள் ஆய்வு செய்வார்கள் என்று பாஜகவினர் கூறினர்.